மக்கள் முதல்வர் வந்துட்டு ஆயிட்டாரு. ஸோ நீங்கள் சொன்ன வேண்டுதல் எப்போ நிறைவேற்ற போகிறீங்க? ஸோ இப்போ வேண்டுதல் நிறைவேற்றுறது கண்டிப்பாக நடக்கும். அது நான் வந்து ஸ்கிப்லாம் ஒமிட்லாம் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக வேண்டுதல் வந்து நடக்கும். இப்போ தலைவருக்கு தனிப்பெரும்பான்மையாக 144 கிடைச்சிருக்குது. அப்போ வந்து இனி யாரும் வந்து அவரை இவங்க தயவில் தான் சிஎம் ஆனாங்க, அவங்க தயவில் தான் சிஎம் ஆனார், இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல நாள், இப்போ அப்கமிங் மந்த்ஸில் ஒரு 4 விரதம் இருந்து வேளாங்கண்ணி கண்டிப்பாக போவேன். எனக்கு வந்து தலைவர் வந்து பார்க்கும்போது புரட்சி தலைவர் வந்து உடம்புல புகுந்து ஆவியாக புகுந்து ஒரு வேலை பண்ணியிருக்கிறாரு, ஒரு அமக்கலம் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி. ஓகேண்ணா, இப்போ வந்துட்டு எந்த தலைவருமே பண்ணாத அளவுக்கு, ஸோ முன்னாடி நம்ம எப்படி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த அரசியல்லாம் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ எதிர்கட்சிகள்லாம் மீட் பண்ணிக்க மாட்டாங்க, ஸோ அந்த தலைவர்கள்லாம் மீட் பண்ணிக்க மாட்டாங்க, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ பதவி ஏற்ற அடுத்த நாள் வந்துட்டு ஸோ எல்லாரையுமே போய் பார்க்குறாங்க, சீஃப் மினிஸ்டர், சீமான், ஸோ எல்லாரையுமே போய் பார்க்குறாங்க. ஸோ அது எப்படி இருக்குது அந்த அரசியல் உங்களுக்கு? நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. என்னென்னா, வைகோ சார் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த பக்கம் அவர் மாறி மாறி நின்னாலும் ஃபஸ்ட்டு அவர் வந்து அரெஸ்ட் ஆகிடுவார். ரூலிங்கில் ஒரு கவர்மெண்ட் வந்தோடனே அரெஸ்ட் ஆகிடுவார். எதுக்காகனா, ஒரு அரசியல் அப்படிங்கிறது இத்தனை காலமாக ஒரு பழி வாங்கும் நோக்கமாக இருந்தது. இன்றைக்கி வைகோ சார் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டார். பாருங்கள், ஒரு சின்ன ஒரு விஜய்ங்கிற ஒரு பையன் சிஎம் ஆனதும் என் வீட்டுக்கு ஒரு சிட்டிங் சிஎம்மாக உட்காந்து கரண்ட்டில் வந்த ஒரு சிஎம்னா அது விஜய் மட்டும்தான். அவரே ஒரு மாதிரி நெகிழ்ச்சி ஆகிட்டார். அப்படிப்பட்ட ஒரு டீசெண்டான ஒரு பாலிடிக்ஸு. ஆனால் இவனுங்க என்னத்த சொல்கிறது, டிஎம்கேல சில டாக்ஸிக்கான ஆட்கள் எப்படி பண்ணுறாங்கன்னா, அவர் போய் ஸ்டாலின் சாரை இப்படி வணங்கி சால்வை போட்டார், அவ்வளோதானே. காலில் விழுந்தா மாதிரி ஏஐயில் எடிட் பண்ணி போட்டிருக்கிறானுங்க. இப்போது ஒரு பகையாக இருந்தோம், இந்த மனுஷன் தோற்றதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம போயிட்டு இந்த மனுஷனை பார்ப்போம். இவர் மட்டும் இல்லை, இன்றைக்கி பல காலில் விழுந்தாலுமே பெருசாக தப்பு கிடையாது. அது ஆக்சுவலாக அது காலில் விழுந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் எங்கள் கெத்துன்னு ஒன்று இருக்குது, அது நாங்கள் விழமாட்டோம் அவ்வளோ சீக்கிரம், சரிங்களா. காலில் விழுந்தாலும் தப்பு கிடையாது. வயசில் மூத்தவர், சின்ன வயசுலேருந்து எஸ்ஏசி அப்பா கூட இருந்தவர், அவர் வயசு ஒரு இதில் விழலாம், தப்பு இல்லை. ஆனால் விழலை. ஆனால் இவங்களோட ஆசையை பாருங்கள், ஒரு சிஎம் காலில் விழணும் அப்படின்னு வந்து இவன் நினைக்கிறான். இவங்களுக்கு என்னென்னா, கடைசி வரைக்கும் அவங்க காலில் விழணும், எங்களை டிபெண்ட் பண்ணி தான் நீ இருக்கணும் அப்படின்னு. அது ஒரு நினைப்பு, அது ஒரு கேவலமான பகையாக இருக்குது. இன்றைக்கி அவர் எல்லாரும் தோற்றதுக்கு காரணம் விஜய் தாண்டே. அந்த மனுஷனே போய் கூல் பண்ணுறாரு. அந்த பகையை நம்ம அந்த நெருப்பை தனிப்போம் தண்ணி மூலியமான்னு போகிறாரு. நீ என்ன பண்ணுற, சீப்பாக ஏஐயில் இந்த மாதிரி போடுற, இது யாருக்கு? இந்த மாதிரி போட்டு 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 தான் 2026 தோற்று போனீங்க. இப்போவும் வந்து கொஞ்சமாச்சும் ஒரு அறம் வேணாமா அரசியலில்? நாங்கள் எப்போவுமே டீசென்ட் பாலிடிக்ஸ் தான் ப்ரோ. எங்கள் தலைவர் என்றைக்குமே டீசென்ட் பாலிடிக்ஸை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஓகேண்ணா, இப்போ வந்துட்டு அன்றைக்கி ஒரு ரியாக்ஷன் வீடியோ நம்ம பார்த்தோம், கரெக்டாக. ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம வரிசையாக நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்படியே மாறிட்டாங்க. ரங்கராஜ் பாண்டேலாம் சொன்னார், இதுக்கப்புறம் நான் அரசியலே பேச மாட்டேன் அப்படின்னு. ஒரு 60 சீட்டு கிடைக்குமா விஜய்க்கு? இல்லை ஒரு 40, இல்லை ஒரு 30, சரி ஒரு 10, சரி 5. ஒரு விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா நான் வந்து அரசியல் பேசுறதே நான் வந்து நிப்பாட்டிடுறேன் அப்படின்னாரு. அடுத்தவர் கொடுத்த இன்டர்வியூ பார்த்தீங்களா? அடுத்தவர் கொடுத்த இன்டர்வியூ பார்த்தீங்களா? என்ன சொன்னார்? அடுத்தவர் கொடுத்த இன்டர்வியூ என்ன சொன்னாருன்னா, பொதுவாக அரசியல் பேச மாட்டேன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார் அவர். இனிமேல் அரசியலே பேசக்கூடாது. அதாவது ஒரு வார்த்தை, இப்போ நான் வந்து வேளாங்கண்ணி நடக்க முன்னாடி எதுமோ இதை ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார். இதை ஆட் பண்ணிக்க அதை ஆட் பண்ணிக்க, நான் என்ன எதுனா உப்பு அதிகமாகிடுச்சு அதனால தண்ணி ஊற்றி போடுற மேட்ரா இது? இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, நீங்கள் ஏடிஎம்கேக்கோ பிஜேபிக்கோ விஸ்வாசிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுக்குன்னு விஜய் சார் இவ்வளோ மட்டமாக இவ்வளோ கேவலமாக ஜெயிக்கவே மாட்டார், ஜெயிச்சான அரசியல் பேச நிப்பாட்டுற, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. வந்துட்டு அவரோட சேனல் எப்படி போயிட்டு இருக்குன்னா, எல்லா சேனலையும் கொடுக்குற இன்டர்வியூ வந்துட்டு அவர் என்னமோ டிவி கேக்கு தான் சப்போர்ட் பண்ண மாதிரி, அவர் என்னமோ டிவி கே ஒரு மெம்பர் மாதிரி பேசிட்டு. அதாவது நாங்கள் இதுக்கு மேலே இப்படி கூட பேசுவோம், நாங்கள் வந்து அப்படி கூட பேசுவோம். ஆனால் எங்களோட இது வந்து அது கிடையாது. எங்களுக்கு இப்போவுமே எங்கள் தலைவர் என்ன சொல்லி கொடுத்துருது தான் டீசன்ட் பாலிடிக்ஸ். அது பணிவு என்றைக்குமே ஒரு பதவிக்கு போனதுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கு அது இன்றைக்கி இருக்குது. பாருங்கள், எல்லாரும் விரும்புகிறாங்க. உண்மையாகவே மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக மட்டும் இல்லை, இன்றைக்கி மக்கள் விரும்பும் முதல்வராக எங்கள் தலைவர் வந்து இருக்கிறாரு. எங்கள் தலைவர் 2029 நான் எழுதி வச்சுக்க, நோட் பண்ணிக்கோங்க தயவுசெய்து. ஏன்னா நான் இப்போ நான் பேசின பல இடத்துல பேசினேன். தனிப்பெரும்பான்மை அடிக்க என்னை பார்த்து எவ்வளோ பேர் கேமரா எடுக்க வந்தவங்க கூட சிரிச்சுனே இருப்பாங்க அவங்க பாட்டுன்னு. அது மாதிரி இவன் பாடுறா ஒரு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான், விஜய் போய் ஜெயிப்பார் அப்படின்லாம் சிரிச்சவங்களாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி நான் சொன்னது நடந்தது. நான் இப்போவும் சொல்கிறேன், 2029 எங்கள் தலைவர் முதல்வர்
மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் 40 தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40க்கு 40 ஜெயிப்பார். 2031 200+ ஜெயிச்சு காட்டுவார். அதுக்கான வேலையை நாங்கள் இப்போவே நாங்கள் பண்ணிட்டோம், உழைக்கிறோம். இந்த மக்களுக்காக உழைக்கிறோம். மக்கள் தான் மன்னர்கள். அதனால் நீங்கள் வழக்கம் போல் அவதூறு பரப்புங்க, நிறைய வரணும். ஜூலி அக்கா மாதிரி நிறைய பேர் இங்கே வரணும். நீங்கள் எல்லாம் அவதூறு பரப்பு தான் எங்கள் தலைவர் நல்லா ஜெயிச்சார். ஸோ நிறைய வந்து அவர்கிட்ட கெட்ட பேரை நீங்கள் கெட்டதாக பேசணும். நீங்கள் ஏன்னா நீங்கள் சில பேர் திருந்த வேண்டாம். ஏன்னா நீங்கள் திருந்திட்டீங்கன்னா அப்புறம் வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் இப்படியே டாக்ஸிக்காக பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகேண்ணா, இப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது வந்துட்டு நாங்கள் என்னமோ சீரியல் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 24 மணி நேரம் சட்டசபை பார்க்க வச்சிட்டீங்களே. ஸோ அந்த லெவலில் அது நல்ல ஒரு விதத்தில் நல்லது தான் அது. ஸோ எல்லாருக்குமே அரசியல் தெரிஞ்சிருக்கணும், தமிழ்நாட்டில் என்ன தெரிஞ்சிருக்கணுன்றது நல்லது தான். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்களே பாருங்கள். இப்போ சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வந்து ஏதோ ஒரு சீரியல் சொன்ன மாதிரி சீரியல் ஒரு படம் KTV சன் டிவியில் படம் பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றம் பிக் பாஸ் மாதிரி காலை 6 மணி காலை 9 மணின்னு போடுறாங்க. அப்படியே உட்காந்து ஜாலியாக பார்க்குறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க பேசுறதுன்னா அவங்க பேசுறதுன்னா அப்படி இப்படின்னு ஜாலியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு சூப்பராக இருக்குது லைவ். இதுதான் டிரான்ஸ்பரன்சி. இப்போ இதை பார்க்க வச்சது காரணம் என்ன? நான் ஒன்று கேட்குறேன். DMK வின் பண்ணிடுச்சுப்பா, ADMK எதிர்கட்சி. யாராவது இந்த சட்டமன்றத்தை போகிறத லைவில் உட்காந்து எத்தனை பேர் பார்ப்பாங்க? எலெக்ஷன் ரிசல்ட் அன்னையோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி TRP ஏறுது. அது காரணம் யார்? எங்கள் தலைவர். அது பாருங்க, இவரை எவ்வளோ மோசமாக பேசுனாங்க தெரியுமா? கொஞ்சம் ஜூமிங் வைங்கப்பா. இந்த மனுஷனை அவ்வளோ கேவலமாக பேசுனாங்க. இந்த மனுஷனை மதுரை வாயிலில் பெருசாக வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ரேவந்த் சரண் அவர் வந்து தோற்றுருவார், மதுரை வாயிலெலாம் வந்து DMK கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் இந்த மனுஷன் உடைச்சிருக்கிறாரு. ஆல்ரெடி ரோஹிணி அப்படிங்கிறது இவர் ஒரு ஃபேனு. ரோஹிணியில் அவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். இப்போ ரேவந்த் சார் ஜெயிச்சது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் வந்து பார்த்தோம்னா தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்தில் இருக்கிறவங்கலாம் குஷி ஆகிடுவாங்க. ஏன்னா எட்டு அந்த மாதிரி ஒரு வின் பண்ணியிருக்கிறாரு. ஹிஸ்டாரிக்கல் வின்னிங். ஸோ பாருங்கள், இதுதான் மாற்றம். பாருங்கள், தற்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன படிச்சிருக்காரு பாருங்கள், BA, BL ஹானர்ஸ், LLB லண்டன், சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு படிப்பு படிச்சிருக்கிறாரு ரேவந்த் சார். அப்படி ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க? இவருக்கு கொடுத்துறாங்க. அவனை நல்லவங்க தான்ப்பா எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. பாருங்கள், வின்னிங், மெஜாரிட்டியான வின்னிங். கண்டிப்பாக இந்த மனுஷெல்லாம் பார்க்கலாம். ஃப்யூச்சரில் இன்னும் பெரிய லெவலில் நல்லது பண்ணுவார் இந்த மதுரை வாயிலுக்கு. இந்த இடமே வந்து இன்னும் சூப்பராக மாறும். ஓகேண்ணா, இப்போ வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி அரசியல் பார்க்க மாட்டாங்க, அரசியல் பேச மாட்டாங்க. ஸோ இப்போ குழந்தைங்கள்லாம் வந்துட்டு அதை பார்க்குறாங்க. ஸோ அது எப்படி இருக்குது உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்குள்ள? நல்லது. தயவுசெய்து நான் இப்போ பேசுகிறத எடுத்து போடுங்க. சௌமியா அன்புமணி மேடம், பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸ் ஐயா, ஓகேவா? எல்லாரும் பார்க்கட்டும். சௌமியா அன்புமணி மேடம் பாமக கட்சியை சேர்ந்த ஒரு MLA வேட்பாளர். சட்டமன்றத்தில் நுழைந்தது மட்டுமல்ல, தமிழக அரசியலுக்கே ஒரு ஆரோக்கியமாக நான் பார்க்குறேன். கண்ணை மூடிக்கிட்டு லைட்டாக அப்படி கேளுங்களேன். சௌமியா அன்புமணி மேடம் பேசும்போது ஜெயலலிதா அம்மா பேசுகிற மாதிரியே இருக்குது அந்த வாய்ஸ். அப்படி ஒரு சூப்பராக அந்த அம்மாவுக்கு, சௌமியா அன்புமணி மேடம்க்கு மனசில் இந்த தமிழ் சமூகத்துக்கு நல்லது பண்ணணும், இந்த இளைஞர்களுக்கு நல்லது பண்ணணும், மதுவை ஒழிக்கணும், நல்ல ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை நோக்கி தமிழக அரசியல் போகுது. பெண்கள் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் பெண்களோட எழுச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி சௌமியா அன்புமணி மேடம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அம்மா வந்து ஒரு நல்ல பரவாயில்ல. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன ஒரு சின்ன வருத்தம், விஜய் சார்கிட்ட வரலையே பாமக அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தம். ஆனால் சௌமியா அன்புமணி மேடம் நல்லா சூப்பராக பண்ணுறீங்க. இதே மாதிரி சட்டமன்றத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய நேர்மையான வாதங்களை முன்வைங்க, நல்லதே நடக்கும்.